بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على من أرسله رحمة للعالمين ما بعد. இந்த வீடியோவில் இன்ஷால்லா ஜாமியா இஸ்லாமியா பில் மதீனா அல் முனவரா மதீனா யூனிவர்சிட்டி மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இன்னும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வந்து சவுதியில் இருக்கக்கூடிய மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், மார்க்குகள் பி படிக்கிறதுக்காக வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி பிஏ எப்படி அப்ளை பண்ணணும் அதை பற்றி பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம சவுதி கவர்மெண்ட்லேருந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உதூஸ் சவுதியா அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். ஓகேயா? ஸோ இது ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே வந்து தனியாக வெப்சைட் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மதீனா யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து மதீனா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து உம்முல் குரா அப்ளை பண்ணணும் அப்படின்னா உம்முல் குரா யூனிவர்சிட்டியோடைய அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஜாமியாவுக்கும் வந்து தனித்தனி வெப்சைட் இருந்துச்சு. பட் அது லேட்டராக வந்து எந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு காமன் வெப்சைட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு சிங்கிள் வெப்சைட் உதுருஸ் சவுதியா இந்த வெப்சைட் மூலமாக வந்து நம்ம மதீனா யூனிவர்சிட்டி அது போக வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேயா? ஸோ நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற பற்றி இன்ஷால்லா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான் இன்ஷால்லா. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷன் அதுக்கு முன்னெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி விர்ச்சுஸ் ஆஃப் சீக்கிங் நாலேஜ் ஃபதுலு தாலபுல் இல்மி ஷர்இ இந்த மார்க்க கல்வி படிக்கிறதுடைய அந்த முக்கியத்துவம் அதோடைய அந்த சிறப்பு பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி பொதுவாக மக்கள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உலக கல்வியுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உலக கல்வியில் வந்து முக்கியமாக அதை வந்து நம்ம மறுக்கலை, அதில் வந்து நிறைய பலன்கள் இருக்குது. ஆனால் வந்து உலக கல்வியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல மடங்கு சிறப்பான கல்வி தான் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்க கல்வி. ஏன் அப்படின்னா வந்து ஒரு கல்வியுடைய சிறப்பு எதை கொண்டு வரும் அப்படின்னா வந்து அதில் நம்ம எதை பற்றி படிக்கிறோமோ அந்த விஷயத்துடைய சிறப்பை பொறுத்து. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம உலக கல்வி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங், மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த உலக கல்வி எடுத்தாலும் வந்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து படைப்புகளை பற்றின கல்வி, அல் இல்மு பில் மஹ்லூகாத். ஆனால் நீங்கள் மார்க்க கல்வி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வந்து அது எதை பற்றின கல்வி அப்படின்னா வந்து படைத்தவனை பற்றிய கல்வி, அல் இல்மு பில் ஹாலிக் அல்லாவை பற்றின கல்வி, அல்லாவுடைய பெயர்கள் அதை பற்றியது, அல்லாவுடைய பண்புகள் பற்றிய கல்வி, அல்லாவுக்கு வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது செஞ்சால் அல்லாஹ் நம்ம மீது திருப்தி பெற்றுக்கொள்வான், எது செஞ்சால் அல்லாஹ் நம்ம மீது கோபம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை பற்றின கல்வி, படைத்தவனை பற்றிய கல்வி, அவனுடைய அந்த மார்க்கத்தை பற்றிய கல்வி. ஸோ அந்த மார்க்க கல்விக்கும் உலக கல்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது. மார்க்க கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஷ்ரஃபுல் உலூம் அல் இத்லாக், கல்வியிலே வந்து ஆக உயர்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது மார்க்க கல்வி தான். ஸோ இந்த மார்க்க கல்வியுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம முஸ்லீம் மக்கள் வந்து உணரணும். ஸோ அது குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குர்ஆனில் ஹதீஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆதாரங்கள் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், படித்தவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். அதாவது மார்க்க கல்வியுடையவர்கள். சரிங்களா? அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வ மலாயிகத்துஹு வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அதே போன்று அவனுடைய மலக்குமார்களும் சாட்சி கூறுகிறார்கள். வேற யாரு? கல்வி சுமந்தவர்கள். வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். ஸோ அல்லாஹ் வந்து தன்னுடைய தௌஹீதுக்கு சாட்சியாக வந்து யாரை குறிப்பிடுறான் அப்படின்னா வந்து மலக்குமார்களோட சேர்த்து கல்வி சுமந்த மக்களையும் குறிப்பிடுறான். ஸோ இது வந்து மார்க்க அறிஞர்கள் மார்க்க கல்வியுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆயத். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ் வந்து பயப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அடியார்கள்லேயே வந்து அல்லாஹ் வந்து உண்மையாகவே வந்து சரியாக பயப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா உலமாக்கள், மார்க்க கல்வி பெற்றவர்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. ஸோ இந்த ஆயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஜிஹாதுக்கு இணையாக வந்து மார்க்க கல்வி தேடுறதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். ஸோ மார்க்க கல்வி தேடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ். ஸோ வந்து நம்ம அந்தளவு ஸோ இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் அன்பியா லா யுரிஸூன தீனார வலா திர்ஹம பல் இன்னமா வர்ரஸுல் இல்ம் ஃபமன் அஹத மின்ஹு அஹத பிஹத்தின் வாஃபிர். நபிமார்களை வந்து தீனாரையோ திர்ஹமையோ வந்து விட்டுட்டு போகிறதில்ல அவங்க மௌத்தா போகும்போது. மாறாக அவங்க விட்டுட்டு போகிறது என்ன அப்படின்னா இந்த மார்க்க கல்வி. ஸோ யார் இந்த மார்க்க கல்வி வந்து எடுத்துக்கொள்வாங்களோ அதை பெற்றுக்கொள்வாங்களோ நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ அது உலமா வரசத்து அம்பியா. ஸோ நபிமார்களுடைய வாரிசுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலமாக்கள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்களில் வந்து நிறைய பார்க்கலாம். மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு வந்து அல்லாஹ் வந்து நலவை நாட்டுறானோ அவர்களுக்கு வந்து மார்க்க கல்வியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அக்வாலு சஹாபா அக்வாலு அஹ்லுல் இல்ம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, மன் தலபல் இல்ம லியுஹ்ய பிஹில் இஸ்லாம் ஃபஹுவ மின ஸித்தீகீன் வ தரஜத்துஹு பஅத தரஜத்தின் நுபுவா. இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் வந்து இந்த மார்க்க கல்வியை வந்து இஸ்லாத்தை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்காக வந்து தேடுறாங்களோ ஃபஹுவ மின ஸித்தீகீன் அவங்க யார் அப்படின்னா வந்து சித்தீகன்கள் ஒருவர்கள். ஏன்னா நீங்கள் முஸ்லிம்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பல தரஜத்து, ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட் தரஜை பார்த்தீங்கன்னா வந்து நபிமார்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த அந்தஸ்து யாருக்கு அப்படின்னா வந்து சித்திகின்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷுஹதாக்கள் அப்படி போகும். ஸோ வந்து யார் வந்து மார்க்க கல்வியை தேடி போகிறாங்களோ இஹ்லாஸோட அவங்க எதில் வராங்க அப்படின்னா வந்து சித்திகின்களோட அந்த பட்டியலில் அவங்க வராங்க. ஸோ அவங்களுடைய அந்தஸ்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் இருக்கலையே மக்கள்லேயே வந்து சிறப்பான மக்கள். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நபிமார்கள் மட்டும்தான் வந்து அவங்களுடைய சிறப்பானவர்கள். ஓகேயா. ஸோ வந்து அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த மார்க்க கல்வி தேடுறது. ஸோ இது 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 வந்து ஜஸ்ட் ஒரு மார்க்க கல்வியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் பற்றின ஒரு சிம்பிளான ஒரு முக்கத்திமா. லஅல்லஹு இன்ஷா அல்லாஹ் ஃபீஹி ஃபாயிதா வ தத்கீர். ஸோ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடிங் த மதீனா யூனிவர்சிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஏன் மதீனா யூனிவர்சிட்டி சொல்கிறோம், மதீனா யூனிவர்சிட்டிலாம் பொதுவாக நம்ம சவுதி யூனிவர்சிட்டி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம அப்ளை பண்ணி போகும்போது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ். நமக்கு வந்து போயிட்டு வரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி மந்த்லி வந்து ஸ்டைபண்ட் வரும். அதே மாதிரி தங்குறதுக்கு ரூம் ஃப்ரீ, அது மாதிரி ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எளிதாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால தான் நம்ம வந்து யூனிவர்சிட்டி சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து மதீனாவில் வந்து படிக்கலாம். மதீனாவோ இல்லை மற்ற இடங்களுக்கோ நீங்கள் வந்து மார்க்க கல்வி தேடி போகலாம். பட் நீங்கள் அப்படி போகும்போது நீங்கள் எல்லாமே நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் வந்து சாப்பாடு செலவு, தங்குற செலவு, அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி நீங்கள் வரும்போது அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அதான் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ வந்து அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்கிறோடைய அந்த ஃபாயிதா வந்து அதுதான். ஓகேயா. ஸோ அடுத்து மூணாவது வந்து நம்ம கண்டிஷன்ஸ் ஃபார் அப்ளைங். ஸோ வந்து இந்த மதீனா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது வந்து அதுக்கு சில ஷுரூத் இருக்குது. ஓகேயா. அந்த ஷுரூத்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம இங்கே லாங்குவேஜ் செட் பண்ணலாம். மேலே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து அரபிக் இருக்குது, பை டிஃபால்ட் அதுதான். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ இதில் நீங்கள் இப்போது FAQ செஷன் போனீங்க அப்படின்னா வந்து இதில் சில பரவலாக கேட்கக்கூடிய கேள்விகள், அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் அப்டைங் லாங் டேர்ம் எஜுகேஷனல் விசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிலது கொடுத்துருக்காங்க. ஓகே. என்னென்ன ஷுரூத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் 16 இயர்ஸ் வயசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது 16 வருஷம் இருக்கணும். அந்த மாதிரி சிலது கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த புது வெப்சைட்டில் உள்ளது. பட்
முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து இது மேலே நிறைய கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் வந்து பார்த்தா வந்து 25க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேயா, 25 தான் வந்து மேக்ஸிமம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் உண்டு. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சதுலேருந்து 5 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேயா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12th முடிச்சதுலேருந்து 5 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷரத்து இருக்குது. ஸோ அது இது இங்கே மென்ஷன் பண்ணல, பட் வந்து அது இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் கூட அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் அதை வந்து அவங்க அந்த ஷூரூட்லாம் வச்சுருக்காங்க, பட் மேபி இங்கே அவங்க வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஓகேயா, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஷுரூத். ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஏஜ் லிமிட் 25 இயர்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த 12th முடிச்சதுலேருந்து 5 இயர்ஸ் வந்து தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேயா, ஸோ அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து 12th முடிச்ச அந்த 12th சர்டிஃபிகேட் அல்லது மார்க் ஷீட்டு. ஓகே, இந்த ரெண்டு மெயின். இது போக வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது போக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசிசி, அது என்ன அப்படின்னா வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அது என்ன, நம்ம நம்ம உங்கள் மீது வந்து எந்த பிளாக் மார்க் எந்த போலீஸ் கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சர்டிஃபிகேட். ஓகேயா, ஸோ இது எல்லாமே இன்ஷால்லா நம்ம வந்து ஒன்றா பார்ப்போம் இன்ஷால்லா. பட் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப மெயினானது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ்போர்ட், அப்புறம் வந்து 12th மார்க் ஷீட். ஓகேயா, சரி, இந்த லிஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒன்றா பார்த்துருவோம் இன்ஷால்லா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி 12th மார்க் ஷீட்டு. ஓகேயா, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், அப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு. ஓகேயா, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து அது மூலமாக தான் உங்களுடைய ஆமாம் பர்த் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷஹாத் சுலூக். ஓகேயா, அது நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட். ஓகே, அதாவது உங்களுடைய கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான், உங்களுடைய அஹ்லாக் வந்து நல்ல அஹ்லாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஒரு சாட்சி கொடுக்கணும். அது நீங்கள் படித்த ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மர்க்கஸோ இல்லை ஒரு மஸ்ஜித் இமாமோ, இல்லை இந்த மாதிரி அது ஜாமியாவில் படித்த மதனிமார்கள் இல்லை மதரசாவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் உங்களுக்கு ஒரு ஷஹாதா கொடுக்குற மாதிரி இவருடைய அஹ்லாக் வந்து நல்ல அஹ்லாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதான் ஷஹாத் சுலூக் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் சர்டிஃபிகேட். ஓகேயா, இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷில் வந்து நீங்கள் நல்ல ப்ரொஃபஷனலாக ஆள்தான் அப்படிங்கிறத வந்து காட்டுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். ஓகேயா, அது இதில் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இதில் நிறைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, அது நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வாஜிப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th சர்டிஃபிகேட், அது மாதிரி பாஸ்போர்ட். ஓகேயா, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக தேவை. இது போக வரக்கூடிய மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்ஷனல் மாதிரி தான். ஓகேயா, நீங்கள் வந்து அட்டாச் பண்ணால் வந்து ரொம்ப சிறப்பு. ஓகேயா, பட் அட்டாச் பண்ணல அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட், அது மாதிரி பிசிசி, ஓகே, அதே மாதிரி தஸ்கியா, ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து ஆப்வியஸாக பெட்டர். ஓகே, ஸோ அதான் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட். ஓகே, இங்கிலீஷ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியண்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட். ஓகேயா, ஸோ இப்போ அந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் எக்ஸாம் உண்டு. ஸோ அந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து அது மந்த்லி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் சென்டருக்கு போய் நீங்கள் வந்து அதை எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவாலுவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களுடைய லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க எவாலுவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பரவலாக யூஸ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ்க்கு ஐஎல்ஸ் எக்ஸாம் சர்டிஃபிகேட். ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப காசு வரும். மோர் தென் 15,000 நீங்கள் வந்து பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுடைய அந்த ஹாலத்தை பொறுத்து தான். ஓகேயா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக அட்டாச் பண்ணால் சிறப்பு, பட் கண்டிப்பாக அட்டாச் பண்ண கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து
காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எடுத்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேயா? அதே மாதிரி ஃபாதருடைய ஆதார் கார்டு, ஓகேயா, இல்லை ஃபாதருடைய பாஸ்போர்ட்டு, அதே மாதிரி மதருடைய ஐடி ஆர் பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெச்எஸ்சி அப்படிங்கிறது நம்ம 12th சர்டிஃபிகேட். ஓகேயா? ஸோ 12th சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய உடம்புல வந்து எந்த ஒரு டிசீஸோ இல்லை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் தான். ஓகே? அது நம்ம உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய், ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்கலாம் இன்ஷால்லா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சர்டிஃபிகேட். இது நம்ம வந்து நம்ம ஊரில் லோக்கலில் வாங்கினது தான். ஓகேயா? லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அவங்க மேபி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து மேபி ஜஸ்ட் ஒரு அவங்களுடைய லெட்டர் பேரில் கூட இந்த மாதிரி நான் வந்து இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை வந்து நான் வந்து செக் பண்ணிட்டேன், அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு நோயுமோ எதுவும் இல்லை, எந்த டிசீஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான சர்டிஃபிகேட். ஓகே? அது மெடிக்கல் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஸ்போர்ட், அப்புறம் பிசிசி. இந்த பிசிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து உங்கள் மீது எந்த ஒரு பிளாக் மார்க்கும் எந்த ஒரு போலீஸ் கேஸும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். ஓகே? இது நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும். எப்படி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போவீங்க அப்படின்னா, அதே மாதிரி வந்து பிசிசிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பாஸ்போர்ட்டோடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பிசிசி அப்ளை பண்ணி பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஜுகேஷனல் ரிசர்ச். ஓகே? தான் பர்பஸ். பிசிசியோட பர்பஸ் இது. கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த பாஸ்போர்ட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட். ஸோ உங்கள் என்னைக்கு அப்பாயின்மெண்ட்டோ அன்றைக்கி நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் அங்கே நீங்கள் ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3-4 டேஸ் கழிச்சோ இல்லை வந்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸோ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு என்கொயரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பிசிசி வந்து ஒரு மேபி ஒரு 2-3 வீக்ஸில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம பிசிசி அப்ளை பண்ணுறது. இந்த பிசிசி அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் கடையில் போய் கேட்டால் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே? அப்பாயின்மெண்ட்டு. ஸோ பிசிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தஸ்கியா. ஓகேயா? இந்த தஸ்கியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன். ஓகேயா? உங்களை வந்து படிக்கிற போகிறதுக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி, ஓகே, ரெஃபர் பண்ணுற மாதிரி. ஸோ அது நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னா வந்து பொதுவாக நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி மதனி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதனிகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1-2 மதனிட்ட நீங்கள் வந்து போய் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் வந்து மதனி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் தஸ்கியா கொடுங்க, அவங்களுக்கு தெரியும். ஓகே? ஸோ அவங்க இன்ஷால்லா உங்களுக்கு தஸ்கியா கொடுப்பாங்க. ஸோ தஸ்கியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 தஸ்கியா. ஓகேயா? 2 இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தஸ்கியாவது நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தஸ்கியா ஒன்று. இதுக்கு இன்னும் பேரல் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட். இது வந்து ஷஹத் சுலூக். இது தஸ்கியா. ஷஹத் சுலூக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய அந்த அஹ்லாக் வந்து நல்ல அஹ்லாக் தான், உங்களுடைய கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஓகேயா? ஸோ தஸ்கியாங்கிறது பொதுவாக படிக்க போகிறதுக்காக. ஷஹத் சுலூக் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுடைய அஹ்லாக்கை இது பண்ணுறதுக்காக. ஓகேயா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சேம் ஆல்ட்டே நீங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் படித்த மதரசாவோ இல்லை ஈவன் ஸ்கூலில் கூட கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம 12th பாஸ் அவுட் ஆகி வரும்போது அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இதில் நான் சொன்ன மாதிரி முன்னாடி லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னேறலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணாத அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. பட் இப்போ இந்த வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேயா? மெயினாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது, வாஜிபாக அட்டாச் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட், அப்புறம் வந்து 12th சர்டிஃபிகேட். ஓகே? மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஆப்ஷனல் மாதிரி தான். ஓகேயா? ஸோ அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் வந்து சிலதுக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ரொவைட் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம 12th சர்டிஃபிகேட் இருக்கு. ஓகேயா? இந்த 12th சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அரபிக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேயா? ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா?
ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக டெல்லியில் இருக்குது. ஓகேயா. ஸோ இது நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் ஏஜென்சி போய் நம்ம வந்து கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை வாங்கி அங்கே டெல்லிக்கு அனுப்பி அவங்க மூலமாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேயா. ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரிஞ்ச ட்ராவல்ஸ் ஏஜென்சி போய் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இன்ஷால்லா. ஓகேயா. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா பண்ணுறது சிறப்பு. ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேயா. நீங்கள் ஓனாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர் பேட் வச்சு பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இஃப் யூ வாண்ட் தட் டு ஸ்டாண்ட் அவுட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேயா. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து இப்போ இது நம்ம பண்ணும்போது ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 800 ஆச்சு. ஓகேயா. ஸோ இதுவுமே கொஞ்சம் காசு அதிகம் தான். ஸோ அது உங்களுடைய அந்த ஃபைனான்ஷியல் ஹாலத்தை பொறுத்து. ஓகேயா. ஸோ இது உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து டிரான்ஸ்லேஷன் சர்வீஸில் கொடுத்து நீங்கள் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஓகேயா. இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அரபி தெரியும் அப்படின்னா நீங்களே பண்ணிடலாம். உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் டாக்ஸில் வந்து நீங்களே வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து அரபிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஓகே. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் யார்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்கலாம் இன்ஷால்லா. ஸோ இது நம்ம டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12th சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பிசிசிக்கும் டிரான்ஸ்லேஷன் தேவை. ஓகேயா. ஸோ 12th சர்டிஃபிகேட், டிசிசி, அது போக வந்து நம்ம ஷஹத் சுலூக், ஓகே, அது மாதிரி தஸ்கியா. ஓகேயா. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிரான்ஸ்லேஷன் தேவை. ஓகேயா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரபிக் சர்டிஃபிகேட். ஓகே. உங்களுக்கு வந்து அரபிக் தெரியும், அரபிக்கில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட். ஓகேயா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்று ஏதாவது மதரசால படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து மதரசால அரபிக் கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கும் தனி டெஸ்ட் இருக்குது. எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து ஐஎல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஆக்சுவலாக அரபிக்னே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேயா. அதில் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி அரபிக் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அரபிக் அகாடமி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஈஜிப்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அரப் அகாடமி. ஓகேயா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் நீங்கள் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க உங்களை மெயில் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரபிக்கில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகேயா. ஸோ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஷால்லா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காசு அதிகம் தான் ஆக்சுவலாக. ஸோ உங்களால் அவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த டெஸ்ட் எடுத்து அட்டாச் பண்ணீங்க ரொம்ப உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் இன்ஷால்லா. அப்புறம் இந்த அரபிக் எக்ஸாம் அப்புறம் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த ரெண்டு விஷயமா வந்து ஒரு முக்கியமான ஒரு தன்பி என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் பண்ணட்டும். ஓகே. ஏன்னா அது வந்து காஸ்ட் வந்து அதிகம். நான் சொன்ன மாதிரி ஐஎல்ஸ் வந்து பார்த்தோன்னா more than 15,000. அதே மாதிரி இந்த அரபிக் எக்ஸாமே வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப ஹையாக பே பண்ணி தான் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி வரும். ஸோ யாரால் முடியுமோ யாருக்கு அது ஈஸியாக அவங்க மட்டும் அது பண்ணட்டும். ஓகே. ரொம்ப தக்கலுஃப் பண்ணி யாரும் பண்ண வேண்டாம். செகண்ட் வந்து இந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் வந்து அந்த எக்ஸாமில் ஒரு நல்ல ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்கோர் எடுக்க முடியும்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா வந்து உதாரணத்துக்கு அரபிக் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோர் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா அப்போது அவ்வளோ காசு கொடுத்து வந்து நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டு கிடையாது. ஓகேயா. ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் காட்டும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக இருந்துச்சுன்னா அது வேல்யூபிளாக இருக்கும். ஓகே. கம்மியான ஸ்கோர் வச்சு நம்ம சர்டிஃபிகேட் காட்டுறது வந்து அது மேபி கரெக்ட் கிடையாது. ஓகேயா. அதேமாதிரி தான் இங்கிலீஷ் எக்ஸாமும். ஸோ நல்லா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் காசு பே பண்ணி எடுங்க. ஓகேயா. ரெண்டாவது அந்த அரபிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த அரப் அகாடமியில் வந்து என்ன அப்படின்னா உங்களோட மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு மெயிலோட காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எடுக்கும்போது எனக்கு வந்து மெயில் ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஆள் அது எஸ்பெஷலி இந்த ஸ்பீக்கிங் டெஸ்ட் வந்து மெயில் ஃபேக்கல்ட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஷரத்தாக வைங்க. ஓகேயா? ஏன்னா இல்லைனா வந்து அவங்க வந்து ஃபீமேல் ஃபேக்கல்ட்டி வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது முக்கியமாக தன்பிஹாத். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ அடுத்து நம்ம இன்ஷால்லா அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் விட்டுட்டேன். அது என்ன அப்படின்னா நம்ம ஹிஃப்ட் பண்ணக்கான சர்டிஃபிகேட். நீங்கள் ஏதாவது மாசால வந்து சேர்ந்து நீங்கள் ஹிஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட அந்த ஹிஃப்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹிஃப்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேயா? ஸோ that takes us to the next question, what makes you accepted? ஓகேயா? ஸோ நான் வந்து யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கொஷின். ஓகேயா? ஸோ இது நம்ம பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டான ஆன்சர் கொடுக்க முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அல்லாவுடைய கதர். ஆக்சுவலாக அல்லா வந்து அந்த ஃபதுல வந்து யார் கொடுக்கணும் நினைப்பாங்க அவங்க கொடுப்பாங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட்டு. ஓகேயா? பட் நம்ம பொதுவாக வந்து பார்த்தா என்னென்ன காரணிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹிஃப்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து குரானை வந்து நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து ஹிஃப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ நீங்கள் 12th வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் ஹையர் சான்ஸ். ஓகேயா? அது போக வந்து அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தஸ்கியா. ஓகேயா? ஸோ நம்ம தஸ்கியா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ தஸ்கியாவில் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து. ஏன்னா தஸ்கியா வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் நார்மலான தஸ்கியாவும் இருக்குது, சும்மா அதில் வந்து பொதுவாக போட்டிருப்பாங்க. ஓகேயா? ஹாதல் அஹ் யுஹிப் ஐய இதுர்சஃபி சவுதி அப்படின்னு சொல்லி பொதுவாக போட்டிருப்பாங்க. இன்னும் சில தஸ்கியா பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, உங்களை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தஸ்கியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தஸ்கியா நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தான். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து ஹிஃப்ட் பண்ணியிருக்கிறது, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 12th இருக்கிற மார்க். ஓகேயா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தஸ்கியா. அதே மாதிரி இப்போ நீங்கள் மற்ற இதை அட்டாச் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் அரபிக் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற ஏதாவது உங்களுக்கு ஷஹாதாத் இருக்குது. ஓகேயா? நீங்கள் உதாரணத்துக்கு ஊரில் ஏதாவது மசாலா படிச்சிருக்கீங்க, இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான ஷஹாதாத். ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஓகேயா? பட் நம்ம பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஃப்துல் குர்ஆன் அது வந்து ரொம்ப மேபி த பிக்கஸ்ட் ரீசன் நம்ம சொல்லலாம். ஓகேயா? அது பொதுவாக வந்து நம்ம மதிய யூனிவர்சிட்டின்னு கிடையாது, பொதுவாக வந்து நம்ம தலபுல்னு நீங்கள் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஃப்துல் குர்ஆன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு தாலிபுல் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஓகேயா? தாலிபுல் பிவைரி தாலிப் அல்லது லம் யஹ்ஃபதுல் குர்ஆன் கல் ஜஸத் அல்லதி லைஸ லஹு ரஅஸ். ஸோ வந்து ஒரு 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 தலை இல்லாத ஒரு உடம்பு மாதிரி. ஆக்சுவலாக ஒரு தாலிபுல் வந்து குர்ஆனை மனப்பாடம் பண்ணல அப்படின்னா தலை இல்லாத ஒரு உடம்பு மாதிரி அது வந்து. ஓகேயா? ஸோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக ஹிஃப்துல் குர்ஆன் வந்து. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதேமாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஜாமியாவில் படிக்கக்கூடிய மதிய யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய மக்கள், செலக்ட் ஆகக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே ஹாஃபிதாக தான் இருக்காங்க. ஓகேயா? ஸோ வந்து அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு காரணி ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து ஹிஃப்ட் பண்ணலை, ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹிஃப்துல் குர்ஆன் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி இன்ஷால்லா நீங்கள் ஹிஃப்தை இன்ஷால்லா குயிக்காக முடிங்க. ஓகேயா? அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் 12th முடிக்கலை, ஓகே, அது மாதிரி 11th படிக்கீங்க, 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அந்த 12th எக்ஸாமில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து மார்க் எடுக்கிறதுக்காக வந்து முயற்சி செய்யுங்க. ஓகேயா? அது வந்து உலக விஷயம் தான் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. நம்ம வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்ன பண்ண போகிறோம், ஸோ வந்து 12th வந்து நம்ம வந்து பெருசாக எதுவும் ஸ்கோர் பண்ண வேணாம் அப்படி விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் 12th நீங்கள் இருக்கக்கூடிய மார்க் வந்து இட் கேன் மேக் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன்ஷால்லா. ஓகேயா? ஸோ இது எல்லாமே போக ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து அது வந்து அல்லாவுடைய அந்த அல்லாட்டிருந்து வரக்கூடிய விஷயம். ஓகேயா? ஸோ நம்ம என்னதான் ஷஹாதத்கள் எவ்வளோ விஷயம் நம்ம அட்டாச் பண்ணாலுமே வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து அல்லாவுடைய அந்த அல்லா யாருக்கு நடுறோன்னா அதுக்கு அவங்க தான் அது கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து துவா செய்யுங்க, காரணிகள் எடுங்க இன்ஷால்லா, அஸ்பாபுகள் எல்லாத்தையுமே எடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அட்டாச் பண்ணுறது. ஓகேயா? இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், காசு கொடுத்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக வந்து. ஏன்னா நம்ம இந்த மாதிரி
மதீனால வந்து படிக்கிறது அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து யுபது லஹு குல்லு நஃபீஸின் வாலின், ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து நிறைய நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அதுக்காக முயற்சி அதிகமாக எடுங்க, அதிகமாக துவா செய்யுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே இட் வில் பி ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஓகேயா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் வந்து இந்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியலை. ஓகேயா? சில விஷயங்கள்னால அதில். ஸோ அதனால் வந்து நம்ம பார்ட் 2 மட்டும் நம்ம கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கூகுள் ட்ரைவ்லோடைய அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ட் 2 பார்த்துக்கலாம். ஓகே, அந்த பார்ட் 2 லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கோம்.